கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலையை உடைத்து திருடும் மலை திருடன் என்று மக்களால் அழைக்கப்பட்டவர் முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ். மனோ தங்கராஜ் பால்வளத்துறை அமைச்சராக இருந்தார். இவரது நடவடிக்கை சரியில்லாததால் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் இவரை பதவி நீக்கம் செய்தார். அமைச்சர் பதவியில் இருந்து இவரை நீக்கிவிட்டார். இவருக்கு பெண் சகவாசம், அதாவது அமைச்சர் மனோ தங்கராஜுக்கு பெண் சகவாசம், குடிப்பழக்கம் போன்றவை அதிகம் இருந்ததால் இவரை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கினார்கள். சில காலம் கழித்து அவரை மீண்டும் அமைச்சராக்கினார் ஸ்டாலின். மீண்டும் பால்வளத்துறை அமைச்சராக்கினார் ஸ்டாலின். ஆனால் இவரது அட்டகாசம் தாங்க முடியவில்லை. இவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் திமுக தலைமைக்கு சென்றது. இதன் அடிப்படையில் அடுத்த மாதம் நடக்க இருக்கும் 2026 வருட சட்டசபை தேர்தலில் முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜுக்கு சீட் வழங்கப்படவில்லை திமுகவில். இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு அமைச்சராக இருந்தவருக்கு சீட் வழங்கவில்லை என்றால் அது எப்படிப்பட்ட தாக்கத்தை அந்த பகுதியில் ஏற்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் பெரிதும் மனம் உடைந்து காணப்படுகிறார். இவரது பெண் சகவாசத்தால் இவர் இந்த நிலையை எட்டியிருக்கிறார் என்கிறார்கள் இவரது ஆதரவாளர்கள். தவறான பெண்களின் சகவாசமே இவரது இந்த நிலைக்கு காரணம். மனோ தங்கராஜ் பால்வளத்துறை அமைச்சராக இருந்தபொழுது தமிழ்நாடு அரசின் பால் விலையை உயர்த்தினார். இதற்கு அவர் கூறிய காரணம், கொழுப்பு அதிகமாக இருக்கிறது, அதனால் விலையை ஏற்றுகிறேன் என்று திமிராக கூறினார். இது பல்வேறு மட்டங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திமுகவில் இவர் மீது வெறுப்பு ஏற்பட்டது. உடனடியாக இவர் அப்போது அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டு ஆவடி நாசர் இந்த அமைச்சர் பதவியில் நியமிக்கப்பட்டார். ஆவடி நாசருக்கு பால்வளத்துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. பிறகு அவரை நீக்கிவிட்டு மீண்டும் இவருக்கே அந்த பால்வளத்துறை அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது. ஆனால் வரப்போகும் சட்டசபை தேர்தலில் மனோ தங்கராஜுக்கு சீட்டு வழங்கப்படவில்லை. இதுதான் இப்போது மிக முக்கியமான விஷயமாக பேசப்படுகிறது. மனோ தங்கராஜ் அங்கே ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி வைத்திருந்தார். இவரது ஆதரவாளர்கள் இதனால் மிகவும் நொந்து போய் கிடக்கிறார்கள்.